மார்னிங் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு சர்க்குலரு. அது என்னென்னா, நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து அஜிடேட் ஆகிட்டாங்க, நிறையா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எய்ம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணாது. அதனால் அட் த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நாங்கள் வந்து அடுத்த அப்கமிங் நார்செட் எக்ஸாம்ஸ், அதாவது 9, 10, 11, 12 அது எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் டிசிஷன் எடுக்கிற வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு சர்க்குலர் பார்த்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் கவர்மெண்ட்லேருந்து வந்த சர்க்குலர் மாதிரி தான் இருந்தது. ஐ திங்க் ஸ்டில் இட்ஸ் நாட் ஃபேக் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் நிறைய பேர் சொல்கிறாங்க அது ஃபேக்குன்னு. பார்ப்போம். ஸோ அடுத்தது வந்து இப்போ நார்செட் 9க்கு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். இன்பிட்வீன் எய்ம்ஸ்லேருந்து உங்களுக்கு இன்பிட்வீனில் ஏதாவது சர்க்குலர் ரிலீஸ் பண்ணி அது வந்து ஃபேக்கு, அது வந்து உண்மை கிடையாது, அதனால் செப்டம்பரில் வந்து நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஃபேக் அப்படின்னு நம்மளே வந்து டிசிஷன் எடுத்துடலாம். பட் மேக்ஸிமம் வந்து அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நிறைய அஜிடேஷன் இருக்குது. மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து இது வந்து ஜென்யூனானது கிடையாது, ஜஸ்டிஸ் கிடையாது, இன்ஜஸ்டிஸாக இருக்குது. ஒரு 50% ரிசர்வேஷன் இல்லாமல் 80-20ங்கிறது மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு இன்ஜஸ்டிஸாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இது வந்து உண்மையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனிவே நம்ம வந்து அதை விட்டுருவோம். அடுத்தடுத்து வர நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அடுத்தடுத்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 30,000 50,000 நர்சிங் ஆஃபீஸர் வேக்கன்சிஸ் வந்து வருதுன்னு நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து எய்ம்ஸில் உள்ள டெல்லி ஹாஸ்பிட்டல் ஆல் ஓவரில் ஒரு 20-21 டெல்லி எய்ம்ஸ் கண்ட்ரோலில் ஒரு 20 எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இதை தவிர யூபியில் உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், டெல்லியில் உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், சண்டிகரில் இந்த மாதிரி நிறையா சிஎஸ்ஜிஎஸ்எஸ் இந்த மாதிரி நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்துலேயும் தொடர்ந்து வருஷத்துக்கே உங்களுக்கு 30,000 50,000 வேக்கன்சிஸ் வந்து வருது. ஸோ அதனால் எதை பற்றியும் ஒரி பண்ணாமல், எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் உங்களோட திங்கிங் எல்லாமே ப்ரிப்பரேஷனில் இருந்தது அப்படின்னா அடுத்த 1 வருஷம் 1.5 வருஷத்தில் நீங்கள் வேலையில் இருக்கலாம். அது கன்ஃபார்மாக. ஸோ யார் வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ, 12 மணி நேரம் 14 மணி நேரம் கூட ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ, அதை பொறுத்து அவங்க வந்து எவ்வளோ சீக்கிரமாக போஸ்டிங் வாங்குவாங்க அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். அதனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் அது பத்தாது. நார்த் இந்தியன்ஸ்லாம் படிப்புனே இருக்கிறாங்க. வேலைக்கும் போகிறதில்ல, கிளாஸஸும் போகிறதில்ல. ஸோ அதனால் அவங்கள பீட் பண்ணணும் அப்படின்னா நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எய்ம்ஸ் மதுரை வந்துடும், ஜிப்மரில் நோட்டிஃபிகேஷன், இமான்ஸில் நோட்டிஃபிகேஷன், தென் அடுத்தடுத்து ரெக்ரூட்மெண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா அடிச்சிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்னா, அப்கமிங்கில் நார்செட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ராடில் ஃபாரினில் இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை வெளியூரில் இருக்கீங்க, நம்ம ஊருக்கு வந்து எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து கரெக்டாக பிளான் பண்ணுறதுக்கு வந்து இந்த டேட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் என்ன டேட் கொடுத்துருக்காங்க, கேலண்டர் அந்த டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ எக்ஸாம் வரும் அப்படிங்கிறத அதை நான் ஒரு திருப்பு சொல்லிடுறேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணி, நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை போட்டுருக்கோம். அதனால் நீங்கள் இருக்க குரூப் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்கள நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். எல்லாரும் சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணிங்கன்னா ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். டேட் என்னென்னு பார்ப்போம், என்ன எக்ஸாம்னு பார்ப்போம். நார்செட் 9ல் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 14th செப்டம்பர் 2025 நடக்கிறதா சொல்கிறாங்க. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபரில். ஸோ தட் மீன்ஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 டேஸ்க்கு 1 மந்த்துக்கு முன்னாடியே இதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடும். தட் மீன்ஸ் ஆகஸ்ட்டில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நார்செட் 9ல். தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் ஒன்று இருக்குது, மெயின் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து ரெக்ரூட்மெண்ட் வந்து நடக்கும். இதில் வந்து அதாவது செப்டம்பர் மாதம், அப்போ ஆகஸ்ட்டில் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இன்னும் 4 மாதம் இருக்குது. ஸோ அதனால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் நர்சிங் ஆஃபீஸர் நார்செட் 10க்கு வந்து பார்த்திங்கன்னா April 11th. ஸோ மார்ச்சில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் உங்களுக்கு டைம் பீரியட் இருக்கும். அதோட ரிசல்ட்டு இதுலேயும் மெயினு, தென் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ 10 முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டேஜ் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் வரும். ஸ்டேஜ் 2 வந்து பார்த்திங்கன்னா April 30th லாஸ்ட்டில் வருது. அதே மாதிரியே நார்செட் 11, ஸோ அடுத்த செப்டம்பரில். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 15 டேஸ் கேப்பில் ப்ரிலிம்ஸும் மெயினும் இருக்குது. என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு செப்டம்பரில் இருக்கிறதுனால ஆகஸ்ட்டில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ 11. அதே மாதிரி அடுத்த 12 வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தடுத்த ரெக்ரூட்மெண்ட் டேட் தெரிஞ்சதுனால இதுக்கு தகுந்தாப்பில் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. வெளியூரில் இருக்கவங்க கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸாம் டேட்டை கரெக்டாக வந்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு போகலாம்.
ஆனால் அங்கேருந்து அவ்வளோ தூரம் வரீங்க, காசு செலவு பண்ணி வரீங்க, லீவ் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு தந்தாலும் ப்ரிப்ரேஷனை பண்ணிவிட்டு வந்து எக்ஸாம் எழுதுங்க. ஸோ ப்ரிப்ரேஷன் பண்ணாமல் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைமு, வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் மணி. ஸோ எல்லாமே வேஸ்ட்டு. ஹார்ட் ஒர்க் போடுங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அதனால் ப்ரிப்ரேஷன் வில் ஹெல்ப் யூ ஆல்வேஸ். ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தொடர்ந்து எக்ஸாம் எழுதுங்க, கன்சிஸ்டன்சி இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும், கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஃப்ரீயாக இருக்கப்போ உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க ரிப்ளை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டிலேருந்து எழுதுறவங்க ரொம்ப கம்மியான பேர். ஒரு 5000 வேகன்சிஸ் வந்தது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 பேர் தான் நம்ம ஊர்லேருந்து எழுதுவாங்க. மற்றதெல்லாம் நார்த் இந்தியன்ஸ் தான். அதனால் என்கரேஜ் பண்ணுங்கள், உங்களோட குரூப் நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.